என் தங்கப்பிள்ளையே, நாளை உனக்கு மிகவும் கடினமான நாள் என்பதனை சொல்லிவிட வந்திருக்கிறாள் இந்த வராகி. அம்மா சொல்லும் பொழுதே என் குழந்தைக்கு கோபம் வந்திருக்கிறது. தாயே, உன் வார்த்தைகளை கேட்டுத்தான் ஒவ்வொரு பொழுதையும் நான் நல்லபடியாக என்னவென்று பார்க்க துடிக்கிறேன். நீயே இப்பொழுது உனக்கு கடினமான நாள் என்று சொன்னால் இதை எப்படி நான் கடந்து வர முடியும்? நான் இன்று இரவு எப்படி உறங்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளை எல்லாமும் என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னவென்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதும் கலக்கம் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேட்டு தெரிந்து கொள். நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை என் பிள்ளை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டாயல்லவா? அதுபோல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். என்னவென்று அதனை என் பிள்ளை நீ செவி கொடுத்து உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக என்றும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னிடம் நான் உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அத்தனையிலும் விரும்புகின்ற விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதனையும் மறந்து விடாதே. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து ஒருபோதும் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. வராகி ஒன்றை சொல்ல நினைத்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை காரணங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன், காரணமில்லாமல் எதையும் நடத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை உருவாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் உனக்கு நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதையுமே தவிர்க்காமல் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் கவனமாக ஏற்றுக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டிய நேரம் இது. இனி எந்த நேரமும் நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி இத்தனை நேரமும் உன்னை சுற்றியிருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் பெற்றுவிட வேண்டும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணமில்லாமல் இங்கு யாரும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை தருவது கிடையாது. நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ விரும்பியதை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ நல்லதை பெறக்கூடிய நேரம் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் அத்தனையிலும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிபடச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் என்றும் இனி நடக்காது என்றும் பல விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் இப்பொழுது உனக்கு நடக்கும் சில உண்மைகளை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே.
எத்தனையோ நிலைகளில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கலங்கி இருக்கிறாய். ஆனால் ஒரு முறையாவது இதையெல்லாம் தாண்டி நீ பெற்ற சந்தோஷத்தை நினைத்து பார்த்தாயா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலுமே உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்பதனை நீ ஒரு முறையாவது சரியாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயா? இனிமேலும் இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களிலிருந்து நீ உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது என்று நீ எதிர்பார்த்து இங்கு எதையும் இழக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். நாளைய பொழுதை கடினமான பொழுது என்று உன் தாயானவளை உனக்கு சொல்கிறாள் என்றால் அதனை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து தெரிந்து நல்லபடியாக உனக்கு அந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தானே அம்மா முன்கூட்டியே உனக்கு அதனை நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். முன்கூட்டியே அதனை என்னவென்று உனக்கு நான் புரிய வைக்க வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விட வேண்டாம். எந்த நிலையையும் என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம். நடக்கும் நல்ல விஷயங்களை நான் உனக்கு தெரியப்படுத்தி கொடுப்பேன். அதே நேரம் பிரச்சனைகளையும் என்னவென்று நான் உனக்கு உணர்த்தி சொல்வேன். அந்த நேரம் அதனை நீ சரியாக முன்னிறுத்தி விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். ஒரு கஷ்டத்தை கடந்துதான் ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதனை நாம் நிச்சயமாக என்னவென்று உணரத்தானே வேண்டும். நாளைய பொழுது மார்கழி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய பொழுது. அப்படியானால் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீய விஷயங்கள் அரங்கேறுவதற்கும் உன்னை ஆட்டி படைக்கும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்வதற்குமான நேரம். பல பிரச்சனைகள் உன்னை தேடி வந்து உனக்கு மேலும் பல துன்பங்களை கொடுக்க பல முயற்சிகளை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து தெரிந்து இதிலிருந்து நீ உண்மைகளை உணர்ந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாதல்லவா? பிரச்சனைகள் வரும் பொழுது அதனை நீ நிச்சயமாக தீர்த்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு நீ வந்துவிட வேண்டும். உன்னை சுற்றி ஒரு துன்பம் வரும் பொழுது அதை எல்லாமும் தாண்டி நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நான் நல்லதை எடுத்துச் சொல்வேன் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து தந்திடுவேன் அல்லவா? அதனால் இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ கலங்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து வந்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும். உனக்கு அதிசயங்களை நகழ்த்து நாளாக இருக்கலாம், கடினமான நாளாக நாளைய பொழுது செவ்வாய்க்கிழமையின் பொழுதாக உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை இதை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. இதை ஒரு காலமும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. சூழ்ந்து நின்ற மனிதர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்கும்படியான சில விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது. சுற்றியிருந்து உன்னை சோதிக்கும்படியான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது. ஆனால் இதையெல்லாமும் நாம் தெளிந்து புரிந்து உணர்ந்து இதற்கு அடுத்தபடியான நிலையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கிவிட்டோம் என்பதுதான் உண்மை. இதற்கு அடுத்தபடியான சூழ்நிலையை நோக்கி நாம் கடந்து வந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் குழந்தை எதையுமே நீ யோசித்து வருந்த வேண்டாம். நான் சொல்வது போல செய். நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து இந்த வாழ்க்கையில்
உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ தயாராகி விட்டாய் என்றால் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தொடர்கதையாக இருக்கும் என்பதுதானே உண்மை. இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதானே உண்மை. உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. இதனை என் குழந்தை நீ இனிமேலாவது கவனமாக புரிந்து கொள். நாளைய பொழுது மங்கள செவ்வாய்க்கிழமையின் பொழுது, அதுவும் கடைசி செவ்வாய்க்கிழமையின் பொழுது எனும் பொழுது அது மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும். அதே நேரம் நீ அந்த நேரம் எந்த அளவிற்கு தெளிவோடும் உண்மையோடும் இருக்கிறாயோ, எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் நீ உண்மைகளை புரிந்து கொண்டு நடக்கிறாயோ, அந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஆபத்துகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ தெளிவோடு இருந்தால் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும். நீ குழப்பமடைந்து நின்றால் மேலும் உனக்கு பல குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் இதைத்தானே உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகளை தருவார்கள், வாழ்க்கையில் துன்பங்களை தருவார்கள். இதையெல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக அந்த நேரத்தில் பெரிதுபடுத்தாமல், இதையெல்லாமும் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல மனநிலையோடு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் நல்லது உன்னை சுற்றி வந்து நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்வது போல நாளைய தினம் உனக்கு யாரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும், யாரால் உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வருவதாக இருந்தாலும், இதையெல்லாமும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடிவு செய்ய வேண்டும். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை பேரானந்தம் கொண்டு வாழ நீ துணிந்து நிற்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது. இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல இந்த வாழ்க்கை முன்னே வரும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எந்த இடத்திலும் உன்னை காக்கும் தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விட முடியாது. நடப்பதை எல்லாவற்றிலும் நான் முன்னிறுத்தி உனக்கு வெற்றியை என்னவென்று சொல்லிவிட காத்திருக்கும் இந்த நேரம், அம்மா சொல்வது போல நாளைய தினம் தெய்வத்தினுடைய சக்தி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் தீய சக்தியினுடைய ஆட்டமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அது என்ன செய்யும் தெரியுமா? நீ போகின்ற இடத்தில் உன்னை தவறான பாதையில் போகச் செல்லும். அதே நேரம் நீ செய்கின்ற காரியங்களை உனக்கு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். எல்லா இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை அது உன்னிடத்தில் இருந்து பறிக்கும். பொய்யை சொல்லச் சொல்லும். பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்த, உனக்குள் பல துன்பங்களை உருவாக்க அது உன்னோடு துணை இருக்கும். நீ நல்லதை செய்துவிடக்கூடாது என்பதில் அது மிகுந்த கவனத்தோடு இருக்கும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ நல்லதை நடத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் அன்பை நீ பெற்றுவிடக்கூடாது என்பதில் அது மிகுந்த கவனத்தோடு இருக்கும். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் நீ சுற்றி இருந்து கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நடக்க, உனக்கான நன்மைகள் என்றும் நல்லபடியாக பிறக்க, நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும்படியான நன்மைகளை நான் தந்துவிட
இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உன் தாய் சொல்வது நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்க வேண்டாம். உன் தாயானவள் சொன்னது போல பிரச்சனைகள் வரும், தவறான பாதையில் உன்னை சொல்லச் சொல்லும். அதே நேரம் தேவையற்ற விஷயங்களை பேச வைக்கும், தேவையில்லாமல் உன்னை கோபப்பட தூண்டும். நீ ஒன்று பேச நினைத்தால் அது வேறொன்று உன்னை பேச வைக்கும். முடிவுகள் தவறாக போகும். அதே போல உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் எல்லாமுமே குறைந்துதான் போகும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் நீ இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் என் பிள்ளை கிடைத்தது போதும் என்று நினைத்து பொறுமையாக நீ இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு இந்த நேரம் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் உனக்கானவள் இந்த வராகி. உனக்கு ஒரு விடியும் பொழுதை இத்தனை எச்சரிக்கையாக தருகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த பொழுதை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்கள் உனக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் என்பதில் என் பிள்ளைக்கு எந்த கவலையும் கிடையாது. நல்லபடியாக இரு, என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி சொன்னது போல நாளை நீ கொஞ்சம் கவனத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக எதையும் எதிர்கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய். எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாகவே மாறும். எந்த பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் நின்று உறக்கச் சொல்லும் பொழுது இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம். நிச்சயமாக இனி உன்னோடு இருக்கும் எந்த விஷயங்களையும் நீ கைவிட மாட்டாய். உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்வதையும் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். நல்லது நடக்க எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க நீ பேரானந்தம் கொண்டு வாழ்ந்திட தயாராக இருந்தாலே அது போதும். இந்த வராகி சொல்வது போல எப்பொழுதுமே நாளை என்று மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் சற்று உறுதியோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த அளவிற்கு மன உறுதியோடு நீ இருக்கிறாயோ, எந்த அளவிற்கு நல்ல புரிதலோடு நீ இருக்கிறாயோ, அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்துவிடக்கூடாது. எந்த விஷயங்களிலும் நாம் எந்த ஒரு தவறான செயல்களிலும் முன்னின்று நடத்திவிடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னை முன்னின்று வழி நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான ஒரு பதிலை கொடுக்கும் வரை நீ எப்பொழுதுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். எப்பொழுதுமே உனக்கென்று நான் நடத்துவது, இனி உன் வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை கொடுப்பது என்று ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு வரப்போகிறாய் என்பதனை
நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி உனக்கென்ன கவலை? என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.